சுரேந்தர் வழக்கம் போல் ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தான். எப்போ வீட்டுக்கு போவோம், தன்னுடைய மனைவியை பார்க்கணும். அவரோட மனைவி ஷீலாவும் பார்த்திங்கன்னா சுரேந்தர் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருந்தான். வழக்கம் போல் எப்போயும் பார்த்திங்கன்னா சுரேந்தர் ஆஃபீஸுக்கு விட்டு வரும்போது அவனை பார்க்கறதுக்கு ஓடோடி வருவாள். அந்தளவுக்கு இருவரும் ஒருவர் நெருக்கமாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஷீலாவை காணும். சுரேந்தர் திகச்சு போயிட்டான். என்ன இது வழக்கத்துக்கு மாறாக ஷீலா நாம் வரும்போது நம்மளை ஓடோடி கட்டி விட்டு கொலை இன்னைக்கு எங்கே ஆளை காணும் அப்படின்னு சொல்லி வீடு முழுக்க தேடினான். அவனுக்கும் வீடு முழுக்க தேடும்போது ஒரு புரியாத புள்ளி அவனுக்கு கிடைக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க சாமான்கள் எல்லாமே உதறி கிடக்கு. சில சாமான்கள் சிதறி கிடக்கு. யாரோ தாக்கியது போல் அவனுக்கு ஒரு பயம் ஏற்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் தடமும் அவள் கண்ணுக்கு தட்டுப்படுது. தீனி பார்த்தா அப்போ தான் அவன் பார்க்கான். என்ன இதுன்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியே பார்க்கும்போது ஷீலா மயங்கி கிடக்கான். இவனுக்கு ஒரு வினோதமாக இருந்தது. இவ்வளோ ஒரு பங்களாவில் நம்ம வீட்டில் இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனை நடந்தது இல்லையே, இப்போ திடீர்னு என்ன இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. அப்போ ஷீலா இந்த அளவுக்கு இதுக்கு முன்னால் அவகிட்ட ஒரு மாற்றத்தை நம்ம எப்போவுமே பாட்டிலே திடீர்னு இப்படி மயங்கி கிடக்குறான்னு சொல்லி ரொம்ப ஒரு தயக்கத்தோட பார்க்கான். அவளை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறான். ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து அவருக்கு உண்டான முதலுதவி எல்லாமே எடுத்துகிட்டு திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் அவனுக்கு நடக்குது. என்னென்னா மறுபடியும் ஷீலா காணாமல் போயிடுறான். காணாமல் போய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்கு அதே இடத்துல போய் ஷீலா மயங்கி விழுந்து கீழே கிடக்கான். பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு வினோதமான செயலாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு வீட்டிலேருந்து ஊரில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு ஷீலாவுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பார்க்குறான். இது ஷீலாவுக்கு ஹாஸ்பிட்டலில் எத்தனை ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் அவளுக்கு இந்த ஒரு வியாதி தீர்ந்தபாடு இல்லை. ஏன்னா வீட்டுக்கு வெளியே போய் மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறதுனால அவளுக்கு எதுவுமே புரியலை சுரேந்தருக்கு. அப்போ பார்க்குறான் என்ன வினோதமாக வளர்க்குன்னு சொல்லி வீட்டுக்கு நிறையா சாமியார்களையும் பூசாரிகளையும் கூட்டிகிட்டு எல்லாத்தையும் பார்க்குறான். மந்திரிச்சு பார்க்குறான், எல்லாம் பார்க்குறான். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை, அதாவது இப்போ நம்மளை வழக்கமாக எல்லா வீடுகளும் தெரியும், எல்லா சாமியாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்லும்போது அவனுக்கு ஒரு பெரிய சாமியாரை கூட்டிகிட்டு வரும்போது தான் அவனுக்கு ஒரு வினோதமான ஒரு கதையை சொல்கிறாங்க. என்னென்னா அதுதான் பார்த்திங்கன்னா அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னென்னா இப்படி ஒரு சம்பவம் இருக்குமா? ஏன்னா சுரேந்தர் எப்போயுமே மூடப்பழக்க வழக்கத்தில் ஒரு எப்போயுமே நம்ப மாட்டான். ஆவி இந்த மாதிரி இந்த இதெல்லாம் விஷயத்தில் நம்ப மாட்டான். ஆனால் இருந்தாலும் எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தாச்சு. இதையாவது கேட்போமேன்னு சொல்லி அந்த மந்திரவாதிகிட்ட கேட்குறான். இது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்குறான். அப்படிங்கும்போது தான் அவரும் ஒரு கதையை சொல்லும்போது அதையும் அவனால் நம்ப முடியல. ஏன்னா என்னதான் ஒரு நடந்திருந்தாலும் கூட ஒரு மனுஷனோட வாழ்க்கையை முழு அளவில் யாராலையும் கணித்து சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவங்க கடவுளுக்கு சமமானவங்கள் ஆயிடுவாங்க. அப்படி தான் சுரேந்தர் நினச்சான். இது என்ன ஒரு பொய் கட்டுக்கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கத்தோட அவனுடைய வேலையெல்லாம் ஒரு மன நிம்மதியோட நம்ம நிம்மதி இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு அப்போ பார்த்தா ஒரு விஷயம் புரிபடுது. என்னென்னா அவன் ஷீலாவோட தன்னுடைய சொந்தக்காரங்களை இருப்பாங்க. ஷீலாவோட சொந்தக்காரங்க அவங்களோட மாமனார் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அந்த ஊரில் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா, ஷீலாவுக்கு திருமணத்துக்கு முன்னால் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா என்னன்னு விசாரிக்கிறான். ஏன்னா அப்படி விசாரித்தா தான் ஷீலாவுக்கு இது என்னன்னு புரியும். அப்படி இருக்கும்போது தான் அவனோட விசாரிக்கும் போது தான் அவனுக்கு அந்த ஊரில் நடந்த சம்பவங்கள் இவனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னென்னா ஷீலாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா கல்லூரி படிப்பு முடித்து ஷீலாவோட 2 வருஷம் இளமையானதான் கல்லூரி 2 வருமே கல்லூரிக்கு போய் ஒரு காலேஜில் படித்ததுனால இவருக்கு ஒரு உயிருக்குரியான தங்கை. இருவரும் கல்லூரி முடித்து முதல்ல படிப்பு முடித்து வெளியே வந்துடுறான். ரெண்டாவது தங்கை கல்லூரி முடித்து வரும்போது தான் திருமண பேச்சுவார்த்தை அதெல்லாம் நடக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு யாரோ ஒருத்தரை விரும்பிடுறாங்க. ஒரு விரும்பினோடனே அந்த வீட்டில் ஒரு எதிர்ப்பு கிளம்புது. ஷீலா வீட்டிலேருந்து எதிர்ப்பு கிளம்புது.
தங்கச்சி அவள் விடாப்பிடியா அவங்கள வந்து தான் விரும்பினமாக தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இவங்க ரொம்ப காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால வீட்டில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த தற்கொலை பண்ண அதோட ஆவி தான் ஷீலா உடம்புல பூந்துருச்சு அப்படின்னு அதை சாமியார் சொன்னது வந்து இவங்க சுரேந்தருக்கு வந்து நினைவுக்கு வருது. அப்போ இது இந்த சாமியார் வந்து சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சுரேந்திரம் ஓரளவுக்கு நம்புகிறான். ஏன்னா ஒரு இதாக தான் இருக்கலாம். ஏன்னா எத்தனையோ ஹாஸ்பிட்டல் வைத்தியங்கள் எல்லாம் பார்த்தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது ஒரு வேளை இருக்கலாம்னு சொல்லி அவனுக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த சந்தேகம் வந்து போக்க முடியாத ஒரு சில காட்சிகள் வந்து நடக்குது, வீட்டிலே நடக்குது. ஏன்னா அன்னையிலேருந்து அவன் வந்து வீடுகளில் வந்து நிம்மதியாக இருக்க முடியல. ஷீலாவுக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கடி வீட்டை விட்டு ராத்திரி நேரங்களில் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். வீட்டை விட்டு வெளியே போய் சுடுகாட்டு இருக்கிற இடத்த நோக்கி போகிறான். ஏன்னா அவளுடைய ஷீலாவோட தங்கச்சிக்கு வந்து அந்த ஒரு தற்கொலை பண்ணி இருக்கிறதுனால இதுக்கும் ஷீலாவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து சுரேந்தருக்கு வந்து இருக்குது. அதனால தான் தன்னுடைய மனைவி உடம்புல வந்து இந்த மாதிரி குடும்பத்துக்கு வந்து கேடு நினைக்கன்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப பயப்படுறான். அப்படி இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா ஷீலா வந்து தன்னுடைய அதாவது சில நேரங்களில் வந்து அந்த ஒரு ஆவி பார்த்ததுனால ஆவி பார்க்கும் போது கூட தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது இதெல்லாம் வந்து நினைவுக்கு வருது அவனுக்கு சுரேந்தருக்கு. அப்போ தான் முதல் முறையாக இதை பற்றி நம்புகிறான். ஆகா அப்போ ஏதோ நடந்திருக்கு, ஷீலாவோட வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்பித்தான் அப்புறம் ஒரு சரியான ஒரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து இதுக்கு உண்டான வைத்தியத்தை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப முன்னெச்சரிக்கைப்படுதான். இருந்தாலும் ஷீலாவுக்கு வந்து அந்த இதை வந்து அவங்களால விளக்க முடியல. அப்படி விளக்க முடியாத சூழ்நிலையில் அவன் என்ன செய்யுதுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையே இழந்து போன மாதிரி தவிச்சு வர்றான். அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து அவனுக்கு கடைசியாக வந்து அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலான்னு சொல்லி பரிகாரத்தை தேடி போகிறான். அதுக்கு தான் பெரிய சாமிகளை தான் வரவழைச்சி அந்த பரிகாரத்தை வந்து முறைப்படி செய்கிறான். அப்படி செஞ்சும் கூட அந்த அந்த ஒரு ஷீலாவிட்ட உள்ள அந்த நோயின்னு சொல்கிறத விட அந்த ஒரு ஆவி அவள் உடம்புல விட்டு போச்சா இல்லையாங்கிறது நம்ம பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி போச்சா இல்லையாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில்